ஹாய்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கௌதம். ஸோ அப்டேட்டோட தான் வந்திருக்கேன்ப்பா. 10th வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டே எண்டு 1 பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 12th பார்த்தீங்கன்னா சூப்பராக திருத்திருக்காங்க. 10th பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திருத்திருக்காங்க. எப்படிலாம் திருத்திருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி எப்படிலாம் இருந்துச்சு பேப்பர் வெளிச்சுன்னு சொல்லி பார்த்தலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு 3000 லைக்ஸ் கொடுத்துருங்க பார்க்கலாம். அப்படியே லைக் பண்ணாதவங்க பார்த்து லைக் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்து பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகேப்பா. முதல் விஷயமா 10th வெற்றிகரமாக இன்றைக்கி காலங்காத்தால் 9:30 மணிக்கு பேப்பர் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலங்காத்தால் வீடியோ போட்டிருந்தேன். ஏகப்பட்ட பேர் ஈவினிங் வீடியோ போடு ப்ரோன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் லைவ் போடும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, லைவ் பண்ண முடியுமா தெரில. ஸோ அப்டேட்டே பண்ணிடுறேன் உங்களுக்கு. 10th பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பேப்பர் ரிவிஷன் திருத்தன்படி பார்த்திங்கன்னா ரொம்ப லிபரல் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் தான் எடுத்திருக்காங்க. தமிழ் பேப்பர் பாஸ் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் எதுவுமே இருக்காது இல்லையா? எதுவுமே எழுதாமல் இருந்தால் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொல்லிட்டு போயிடலாம், யாருமே ஃபெயில் ஆகலப்பா, பாஸ் பண்ணிட்டீங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். பட் அது உண்மையாக இருக்காது. ஸோ உண்மையை சொல்லப்போனால் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் வந்திருக்காமா. ஓகேங்களா? பட் அது நீங்களே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க. பேஜை ஃபில்அப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அவங்களும் அதான் சொன்னாங்க. பேஜை ஃபில்அப் பண்ணி ஒரு 30 பேஜ் 40 பேஜ் மேலே எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாஸ். ஆமாம், மனசில் வச்சுக்க சொல்லுங்கள். பட் எதுவுமே எழுதாமல் ஒரு 10 பேஜ் தான் எழுதியிருக்காங்க, அதுவும் தப்பாக எழுதியிருக்காங்க அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சாரி டு சே திஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க நம்புறேன். கண்டிப்பாக எல்லாரும் சூப்பராக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சென்டம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 70 to 80 ஈஸியாக வந்துருப்பா. அந்த 90க்கு மேலே போனால் தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாக திருத்த பார்ப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் 90+ எடுத்திருக்கீங்களாமா, நிறைய பேர் 99 98 எடுத்திருக்கீங்களாமா. ஸோ கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் தான் வந்திருக்காமா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லோரும் நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரொம்ப மார்க் கம்மியாக எடுக்கிறவங்க கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க பாஸ் ஆனால் போதும். ஸோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 11th 12th இருக்கப்பா பார்த்துக்கலாம். ஓகேவா? 12th பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். 12th பொறுத்த வரைக்கும் ஆனால் லாங்குவேஜ் பேப்பர்லாம் எப்போயோ திருத்தி முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டுருக்குன்னா அதர் லாங்குவேஜ் தான் போயிட்டுருக்கு. ஸோ கிரேஸ் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுவரை எதுவுமே கொடுக்கல. ஒரு சப்ஜெக்ட் கூட கொடுக்கல. 12th கொடுப்பாங்க பார்த்தா 12th கொடுக்கல. பேப்பர் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. 10th இப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th கொடுக்கல பேப்பர் ரிவிஷனு அப்டேட்ஸு. அதே மாதிரி கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸும் கொடுக்கல. என்ன பண்ணுறதுனே தெரியல சீரியஸ்லி. ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் கிரேஸ் மார்க்ஸ் ஏதோ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா சொல்லி நமக்கு இனி வர நாட்களில் தான் தெரிய வரும். ஸோ தெரிய வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக அப்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு நமக்கு நீங்கள் டே 1 கிடைச்ச அப்டேட் படி பார்த்திங்கன்னா பேப்பர் ரிவிஷன் சூப்பராகவே திருத்தியிருக்காங்க. யாரும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். இன்னும் டே 2 டே 3 டே 4 டே 5 டே 6 சனிக்கிழமை வரையும் டைம் இருக்குது. பேப்பர் ரிவிஷன் எளிமையாக தான் இருக்கும். கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸும் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. சயின்ஸுக்கெலாம் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆசிரியர் சங்கத்துலேருந்தே இப்போ கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த 22 கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு கிரேஸ் மார்க்ஸ் கண்டிப்பாக வந்தே ஆகணும், அது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அட்டன் பண்ணாலே உங்களுக்கு மார்க்கு. ஓகேவா? சப்போஸ் கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா சொல்கிறேன், அட்டன் பண்ணாலே உங்களுக்கு மார்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச எல்லா அப்டேட்ஸும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 12th அதே மாதிரி தான் 10th அதே மாதிரி தான். நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான், கவலைப்படாதீங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் இருக்கேன் உங்களுக்கு கௌதம். ஸோ தொடர்ந்து கடந்த 4 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இது 5வது வருஷம். ஸோ இன்னும் 10 வருஷம்னாலும் நான் உங்களுக்கு இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அதுவரை நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் அடுத்த கிளாஸ் போயிட்டு நீங்கள் காலேஜ் போய்ட்டு நான் மறந்துடுவீங்க. ஸோ அது வேறு விஷயம். ஓகேப்பா? ஸோ இன்றைக்கி டே 1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ டே 2 வீடியோ நாளைக்கு மார்னிங் போட முடியுமான்னு தெரில, ஒட்டுக்கா ஈவினிங்கே அப்டேட் பண்ணிடுறேன்ப்பா. ஏன்னா மார்னிங் ஒரு அப்டேட் இன்றைக்கி திருத்த போகிறாங்கன்னு சொல்லி சும்மா சொல்கிறதுக்கு வீடியோ தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஈவினிங்கே கொடுத்துட்றேன். நாளைக்கு ஈவினிங்கும் 5:45 கொடுத்துட்றேன். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கௌதம்னு போடுங்க பார்க்கலாம். ஸோ கௌதம் ஸ்டூடியோன்னு போட்டு விடுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வேணால் முடிஞ்சால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அப்போ பப்ளிக் எக்ஸாம் எய்ம் மார்க்கும் கமெண்ட் தட்டி விட்டுங்க போயிருங்கப்பா. ஓகேவா? அப்படியே உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என் வாய்ஸே பாருங்கள் போயிடுச்சு பேசி. ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே மை டே சில குட்டீஸ், தட்சிட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். பை சில குட்டீஸ், பாய்.